உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை. அப்புறம் இவர் என்ன பண்ணாருங்க, எங்கள் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நம்ம வெளியே போயிடுவோம், அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவோம் அப்படின்ட்டு இவர் சொன்னாருங்க மேடம். சரின்ட்டு நானும் என்ன பண்ணேன், வெளியே போகக்கூடாது, வெளியே போனீங்க? போகக்கூடாதுன்னு தாங்க மேடம் இருந்தேன். 3 வாட்டி பாம்பு வந்துருச்சுங்க மேடம் வீட்டுக்குள்ளே. சரி, பாம்பு அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, போயிரு அப்படின்னாங்க யாரும் மேரேஜ் பண்ணி வச்சவங்க. சரி, யார் இந்த மேரேஜ் பண்ணி வச்சவங்க? அவங்கள்ட்ட ஏன் அட்வைஸ் கேட்டுட்டு இருக்க நீ? அவங்கக்கிட்ட நான் அட்வைஸ் கேட்குறேன் மேடம். ஆனால் இவங்க அவங்கள கேட்டு தாங்க மேடம் எதுவும். சரி, இப்போ நீங்கள் தனியாக போனீங்க. தனியாக போனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார், ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருந்தாருங்க மேடம். ஏன்னாங்க நைட்டு 11 மணி 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணுவார். அந்த அவங்க ஃப்ரெண்டு இவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி பண்ணுவார். ஆனால் அது அவங்க ஃப்ரெண்டு எடுக்க மாட்டாங்க, அந்த லேடி தான் எடுக்கும். பாரு, நான் அவருக்கு பண்ணுறேன், அந்த பொண்ணு தான் எடுக்கும் அப்படின்வாரு. சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் இருக்கேன். அது சந்தேகமே நான் பண்ணலைங்க. அப்புறம் மேடம் நிச்சயமாக ஒரே ஒரு நாள் மட்டும் 9:30க்கு இவங்க கன்சீவாக இருக்கிறாங்க. அந்த அவங்க வீடு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமாக இருக்குது. அப்போ வந்து டோக்கன் வாங்கி வைக்கிற அந்த காலையில் டோக்கன் வாங்கி வச்சா நேரத்தில் போய் பார்க்கலாங்க. அதுக்காக அந்த பொண்ணோட ஃபோன் கிடையாது, அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணுது. சரி, ஒரு நிமிஷம். சரி, அதுக்கப்புறம் நான் மாசமாக ஆயிட்டுங்க மேடம். மாசமாக ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணை தான் கூப்பிட்டுட்டு வந்துருந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. 2 வாட்டி வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. திருப்பி 3ஆவது வாட்டி ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு வந்துட்டு குழந்தைய பார்த்துட்டு சும்மா தானேங்க மேடம் போகணும். நான் அந்த பொண்ணை சந்தேகமே படலைங்க மேடம். இவர் பேசினாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன். அப்புறம் அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லுது, இன்னொரு பொண்ணை கூப்பிட்டுட்டு வந்துட்டு, இந்த குழந்தை யார் மாதிரி இருக்குது பாரு அப்படின்னு கேட்டுச்சுங்க. நான் சொன்னேன், எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் சொல்லுவாங்க, அந்த பாப்பாவை பார்த்துட்டு இவர் மாதிரி தான் இருக்குது, பாப்பா அவங்க அப்பா மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா மாதிரியா இருக்குது இது? புருவம் பாருங்கள், கண்ணு பாருங்கள், உதடு பாருங்கள், மூஞ்சி பாருங்கள், இந்த புருவத்தை எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் அவங்க அப்பா மாதிரியே இல்லை. அதான் நான் கேட்டேன். அப்புறம் ஏன் நீங்கள் இப்படி கேட்குறீங்க, அது எங்கள் மாமியார் மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். உடனே இவருக்கு கோவம் வந்துருச்சு. உங்கள் அம்மா மாதிரி இருக்குதுன்னு சொல்லு, எங்கள் அம்மா மாதிரி இருக்குதுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டார். இதில் என்னங்க தப்பு இருக்குது? அந்த அம்மா கேட்குது, நான் என்னங்க பிரச்சனை? இதுதாங்க மேடம். அது சொன்ன உடனே அந்த பொண்ணு போயிடுச்சுங்க. அந்த பொண்ணுனாலே பிரச்சனை வந்ததுங்க எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே.